ஸ்ரீராம ஜெயம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யம் நமாம்யகம். வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசி மற்றும் சுவாதி நட்சத்திரம் கூடிய திருநாளில் நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சகல தோஷம் அபமிருத்யுக்களை நீக்கக்கூடிய மற்றும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய நரசிம்மரை பற்றி சிந்திப்போம். நம்ம துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் இந்த நோக்கத்துக்காகவே எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். திருநீர்மலையில் வீற்றிருக்கும் சாந்த நரசிம்மர் இவர். நரசிம்மரை அழகிய சிங்கர், அக்காரக்கனி அப்படிலாம் குறிப்பிடுறாங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் யோக நரசிம்மருக்கு தெள்ளிய சிங்கர் அப்படின்னு பேரு. நரசிம்மர் தசாவதாரத்தில் 4வது அவதாரம். பிரகலாதனுக்காக ஸ்தம்பத்திலிருந்து தோன்றியதுனால ஓம் ஸ்தம்பஜாய நமகா அப்படிங்கிறது முக்கியமான நாமாவளி. கம்ப ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இரண்யவதை படலம் அப்படின்னு கம்பர் இந்த நரசிம்ம அவதாரத்தை சிறப்பாக எழுதியிருக்காரு. யுத்த காண்டத்தில் விபீஷணன் ராவணன் கிட்ட ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இரண்யவதை படலம் வருது. ஹிரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட சவால் விடுறாரு, நீ வணங்குற நாராயணனை இந்த தூணில் நீ காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறத கம்பர் சொல்கிறாரு. உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெங்கும் பரந்துளானை கம்பத்தின் வழியே காண காட்டுதி காட்டாயாயிர் கும்பத்தின் கரியை கோன்மா கொன்றென நின்னை கொன்றுன் செம்பொத்த குருதி தேக்கி உடலையும் தின்பேன் என்றான். நீ மட்டும் இந்த தூணில் அந்த நாராயணனை காமிக்கலனா உன்னை கொன்று தின்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபு சொன்ன உடனே அந்த நரசிம்மர் சிம்ம கர்ஜனையோட அவதாரம் செய்கிறாரு. நசை திறந்து இளங்கப் பொங்கி நன்று நன்று என்னனக்கு விசை திறந்து உருமு வீழ்ந்ததென்ன ஓர் தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையால் எற்றினான் எற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீற சிரித்தது செங்கன் சீயம் அப்படிங்கிறாரு கம்பர். அந்த மாதிரி பக்த பிரகலாதனுக்காக அவதாரம் செய்தாரு நரசிம்மர். நரசிம்மருடைய மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் மிகவும் விசேஷமானது. விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷ க்ஷய தீட்சிதம் நிநாதத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணு உக்ரம் நமாம்யகம் அப்படிங்கிற ஸ்லோகம் மிகவும் சிறப்பானது. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். அன்றலர்ந்த தாமரையை போன்ற விரிந்த கண்களை உடையவர், திருநேத்திரம் உடையவர், சூரியன் சந்திரன் அக்னி 3 கண்கள் நரசிம்மருக்கு. சிங்கப்பெருமாள் கோவில் நரசிம்மரை நெற்றியில் இருக்கிற கண்ணை தரிசனம் பண்ண முடியும். அந்த நரசிம்மர் சிம்ம கர்ஜனை உடையவர், பக்தர்களை காப்பாற்றுபவர், உலகெங்கும் வியாபித்திருப்பவர். அப்படிப்பட்ட நரசிம்மரை வணங்குகிறேன். ருண விமோச்சன ஸ்தோத்திரம்னு இருக்கு. தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். ஹிரண்யகசிபு என்னும் அரக்கனை அழிக்க தேவர்களின் வெற்றிக்காக சபா மண்டபத்தில் இருந்த தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மரை வணங்குகிறேன்னு வரும். ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் மிகவும் மகிமை வாய்ந்தது. நரசிம்மரே நீதான் எனக்கு கை கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வர ஸ்லோகம். அதோட முதல் பத்தியை பார்ப்போம். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபானே போகீந்திர போக மணிரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படின்னு வருது. இதோட பொருளை பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு நமஸ்காரம்.
அழகு மற்றும் ஐஸ்வர்யம் நிறைந்த பார்க்கடலில் வசிப்பவரான கையில் சக்கரத்தை உடைய ஆதிசேஷ பாம்பின் பட்டைகளில் உள்ள ரத்னங்களிலிருந்து வெளிப்படும் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கும் தெய்வீக முகம் கொண்ட, யோகத்தின் அதிபதியும் நித்தியமும் சம்சார பெருங்கடலில் படகு போல பக்தர்களுக்கு அடைக்கலம் அளிப்பவரும் ஆகிய லட்சுமி நரசிம்மா, தயவு செய்து உனது தெய்வீக கரங்களால் என்னை தாங்கி உனது அடைக்கலத்தை எனக்கு கொடு அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறாரு. ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவதால் வில்லி, ஏவல், சூனியம் போன்ற தீய சக்திகளிலிருந்து விடுபடலாம், கடன் தொல்லைகள் தீரும், நோய் நொடியற்ற வாழ்வை பெறலாம், பிறவி பெருங்கடலை எளிதில் கடக்கலாம். அப்படிப்பட்ட நரசிம்மரை நாடி நாடி நாம் வணங்குவோம். திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சொல்கிறாரு, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. ஓம் ஸ்ரீ நரசிம்ஹாய நமஹ. ஸ்ரீராம ஜெயம்.